Please stay back with us. Thank you. Okay, and so next, lyricist pati pesalama. Yeah. And so, yeah, I think Madan Karki. Yeah. எனக்கு மதன் கார்கி வந்து அந்த மெலடி ஃபுல்லாக பண்ணியிருந்தாரு. ரொம்ப ரொம்ப அழகாக. ஆக்சுவலி நான் வந்து ஃபர்ஸ்ட் சிட்டிங்கில் உட்காரும் போதே நமக்கு அந்த இது வந்துச்சு. அண்ட் ரூபேஷ் அதே மாதிரி எனக்கு டங்கு மாரியோட பெரிய ஃபேன் நான். எங்கள் ஜிம்லலாம் யாராவது ஜிம் மியூசிக் போட்டால் கட் பண்ணுங்க, டங்கு மாரி போடணும் இல்லை அந்த ரேஞ்சில் தான். ஸோ ஐ வாஸ் லைக் அவரோட லிரிக்ஸ், அவரோட அந்த பஞ்ச் ஐ வாண்டட் தட். இந்த மிடில் வந்து சென்னையில் நடந்த நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மெலடியாக சொல்ல முடியாது. ஏடிஎம்ல காசு இல்லை, ஃபிஷர்மேன் வந்து ஹெல்ப் பண்ணாங்க, போலீஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க, நம்ம ஐடியிலேருந்து எல்லாருமே மக்களே இறங்கி பண்ணுறது வந்து ஒரு மெலடியில் வந்து போட்ட வார்த்தைகளாக மாறிடும். ஸோ அந்த நடுவில் இருக்குன்னு வேணும். பட் என்ன ரொம்ப அழகான விஷயம்னா எங்கள் டீமே வந்து ஐ திங்க் நம்ம எல்லாருமே இந்த ஃப்ளட்ஸ்னால பாதிக்கப்பட்டதுனால எல்லாருமே வந்து உணர்ந்து came out like that, and I thank both of them. Came from the heart and soul. It came right. And அவங்களும் டைம் எடுத்து திருப்பி நான் ஒரு சின்ன வீடியோ மேக்கிங் ஷூட் பண்ண அதுக்கும் வந்து லைக் எவ்ரி டைம் தே கம் அண்ட் எல்லாருமே வந்து சென்னைக்கு ஏதோ பண்ணணும். அண்ட் மதன் வந்து ரொம்ப அழகாக ஒன்று சொன்னார். நான் சொன்னேன் அது புயல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்னார் இந்த மாதிரி நான் கோட்டுப்புறம் தான் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆச்சு. சரி எப்படி இல்லை 6 நாள் ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருந்துச்சுங்க அப்படின்னு. தென் சார் என்னங்க பண்ணி எல்லாம் கட்டுங்க. பட் தென் ஐ வெண்ட் அவுட், ஐ மெட் மை நெய்பர்ஸ்லாம் மீட் பண்ணுற போது அப்போ அவங்க சொன்னாங்களாம், சார் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம் சார் இங்கே தான். எப்போ வந்தீங்க? நான் ஒரு 8 வருஷமா இங்கே தான் இருக்கேன். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஐ திங்க் சோஷியல் மீடியா, டிவி இதெல்லாம் நம்மளை வந்து உள்ளுக்குள்ள வச்சிருக்கோம். நிறைய பேர் அவங்க நெய்பர்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசி நாங்கள் டம்ப்ஷரர்ஸ் விளையாடணும், ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ அவங்க there was a lot of love. அது எல்லாமே ஃபீல் பண்ணிட்டு அதை இது பண்ணுறாங்க. That's so nice. அண்ட் இது ஐ திங்க் ஆல் திஸ் இதுக்கு ஒரு கொரியோகிராஃபர் தேவை எப்பவுமே. And அது ஸ்ரீதர் ஐ ஹேவ் டு கால் him on stage. I think we have to call him on stage. எனக்கு வந்து ஸ்ரீதர் வந்து மோர் தென் கொரியோகிராஃபர். அந்த நடுவில் அந்த டான்ஸ் பிட்லாம் அவர் பண்ணாரு. இப்போ வந்து ஒரு படத்துக்கு டைரக்ட் பண்ணிட்டு ஹீரோவா இருக்காரு. எல்லாருக்கும் அவர் வந்து எவ்ரி டே வருவாரு. அந்த டான்ஸ் மூமெண்ட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐ மீன் எனக்கு ஸ்ரீதர் ஏன் வேணும்னு நினைச்சேன்னா அந்த குத்து ஒன்று வரணும் ஸ்ரீதர் அப்படின்னு. கடைசியில் பிரபுதேவோட முடிகிற போது அப்படி ஒரு இருக்கணும் அந்த ஒரு இது. பட் ஸ்ரீதர் வந்து அதுக்கப்புறம் became an AD. அவ்வளோ க்ரௌட் நீங்கள் பார்த்தீங்களா ஃபுல்லாக இபி. அண்ட் ஸ்ரீதர் இன்ட்ரடியூஸ் மீ டு திஸ் பியூட்டிஃபுல் சைல்ட். அந்த இவங்களாம் இருக்கட்டும், அந்த சின்ன பொண்ணு ஓடி வந்த பொண்ணா இருக்கட்டும், ஹி வாஸ் அந்த இது கேரக்டர்ஸ் எவ்ரிதிங் எல்லா ஸ்டேஜ்லயும் இருந்தாரு. அண்ட் ஐ மீன் ஐ couldn't have done it without him. என்ன ஆய்ந்த சிந்தனைக்கு போயிட்டாரு. டைரக்டர் விக்ரம் சார் வந்து அவர் டைரக்ட் பண்ணுற ஒரு விஷயத்தில் நான் ஃபஸ்ட்டாக கோரியோகிராஃபர் பண்ணுறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐ ரியலி வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு டைரக்டர் விக்ரம் சார். சாங் கோரியோ இப்படி ஒரு நல்ல கான்செப்ட். ஒரு நம்ம படத்துலலாம் மூவியில் ஹீரோ இருப்போம், ஆனால் அந்த ஹீரோலாம் பேக்கில் இருக்கணும், ரியல் ஹீரோஸ் தான் ஃப்ரண்ட்டில் இருக்கணும். இப்படி ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு இப்படி ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஒரு க்ளோஸ்அப்ஸ் ஒன்று ரியல் ஹீரோ, அதாவது நம்ம படத்தில் மூவி ஹீரோவுக்கு க்ளோஸ்அப் வச்சா கூட அதான் ஆக்டருக்கு அவருக்கு க்ளோஸ்அப் வச்சாலும் இல்லை மாஸ்டர், ரியல் ஹீரோஸ் தான் இருக்கணும். அவங்கெல்லாம் ஒரு நம்மளுக்கு எல்லாம் ஆனால் இவ்வளோ ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் எவ்வளோ நம்ம ஹீரோஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் இருக்குல்ல, அது அவ்வளோ சாதாரண கான்செப்டில் இன்னைக்கு இவர் வரணும் அந்த ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்கள கரெக்டாக டேக் ஓவர் பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு ரியலி நான் வந்து இஸ் அ டைரக்டர் ஆக்செப்ட் டு விக்ரம் சார். அது இல்லாமல் எனக்கு வந்து எல்லாத்துலேயும் அட்மாஸ்பியர் இருக்கணும், அது ரியலாக இருக்கணுன்றதுக்காக என்னோட டான்சர்ஸ் சினி டான்சர்ஸ் டைரக்டர் அசோசியேஷன்லேருந்து வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கணும். மியூசிக் டைரக்டர் கிரிநாத் ஒரு சின்ன ஒரு மியூசிக்கில் இதில் இன்னும் கொஞ்சம் அந்த குத்து பீஸில் ஆடும்போது ஒரு எக்ஸ்ட்ரா அப்படின்னா கூட கம்ஃபர்டபுள் மாஸ்டர் எது வந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த டீம் ஒர்க் ரியலி வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு மில்டன் சார் அண்ட் ஓம் பிரகாஷ் சார். எல்லாம் லைவ்ல அப்படி ஒரு காதல் அப்படி ஒரு விஷயம்லாம் பண்ணுறவங்களாம் சூப்பர். விக்ரம் சார் வந்து இந்த குட்டி பையனை நாங்கள் டான்ஸ் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஒரு ஆக்டிங்லேருந்து இவன் தண்ணிலேயே உட்கார மாட்டான். அந்த ஒரு அவர் இது வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு 3 பேண்ட் சேஞ்ச் பண்ணுவார். அவன் உட்காரலாம் இவர் போய் முதல்ல ஃபஸ்ட்டு கீழே போய் தண்ணியில் உட்காந்தா தான் அவன் உட்காரும். அந்த அளவுக்கு இது மாதிரி ஹார்ட் ஒர்க்கை நான் பார்த்ததே இல்லை. எனக்கு வந்து தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் விக்ரம் சார். Thank you so much, Sridhu sir. Thank you very much for joining us.